ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் டே நம்பர் 3 தான். ஸோ இன்றைக்கான ப்ளவுஸ் மார்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு ஈஸியாக பார்த்துடலாமா? அங்கே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏர்4 ஷீட்டை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்ம நெக்கோட லென்த் வந்துட்டு இன்ச்சஸ் எத்தனை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் வந்துட்டு 2.5, அகலம் வந்துட்டு 3.5. இது ரெண்டையுமே நோட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலான ரேட்டு. உங்கள் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ உங்களுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 7 இன்ச்சஸ் வச்சுட்டு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரேண்டமாக ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ வருமோ அந்த மாதிரி ரேண்டமாக போட்டுவிட்டு அதுலேருந்து கர்வுக்கு வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ் வந்துட்டு விட்டுக்கோங்க. ஸோ 2 இன்ச்சஸ் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம பேப்பர் 2ஆக ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபோல்டிங்கில் வந்துட்டு 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இதை ரெண்டையும் சேமாக ஈக்குவல் பண்ணி லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து சென்டர் போஸ்ட் வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரேண்டமாக ஒரு இது வந்து போட்டுக்கோங்க. அது எதிர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும். சைடில் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்கும். கீழே வந்து அகலம் வந்து 4 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி ரேடியேஷன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த நம்ம டிசைன் போடுறோம் இல்லையா, அந்த டிசைன் வந்துட்டு அந்த 9 இன்ச் அந்த கோட்டுக்கு வெளியே வரும்போது 1/2 இன்ச் இருக்கணும். ஸோ கீழே உள்ளே வந்து அந்த எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5, அதே 1/2 இன்ச் இருக்கணும். இந்த 1 இன்ச்சுக்கும் இந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த ரெண்டுக்கும் 1.5 இன்ச்சஸ் கேப்பில் 2.5 இன்ச்சஸ் வந்து போடணும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து அந்த கேப் வந்துட்டு 1.5 இருக்கணும். ஸோ வெளியேயும் வெறும் 1/2 இன்ச் மட்டும் இருக்கணும். உள்ளே வந்து 1.5 இன்ச்சஸ், வெளியே 1/2 இன்ச்சஸ். ஸோ இது ரெண்டு கேப்புக்கு வந்துட்டு லாஸ்ட் அந்த பார்டர் எட்ஜும் இந்த 1/2 இன்ச்சும் வந்துட்டு அதுக்கு கேப் வந்து 2.5 இதாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக பென்சிலை ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இதை வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபினிஷிங் ஒர்க்கை பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கர்வ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை டிசைனாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இன்ச்சஸில் வந்துட்டு கர்வுக்கு வந்து 2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கர்வ் வந்துட்டு நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நெக்குக்கு வந்துட்டு நம்ம நெக்லையுமே அந்த மாதிரி கர்வ் வந்து போட்டுக்குவோம். ஸோ போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி இன்னும் 12 ப்ளவுஸ் டைப் இருக்குது. ஸோ அந்த 12டையுமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏகே ஃபேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போடுற வீடியோஸ் எல்லாமே அதுலேயுமே அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் கேப்பில் வந்துட்டு நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின் தேவைப்பட்டாலும் பின் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.